தற்போதைய அண்மை செய்தி, மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பலன் அளிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட்ரமணன், ஜிஎஸ்டி தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்ன விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார்? வணக்கம் ஷாம். டெல்லி கர்நாடக அரசு இல்லத்தில் வைத்து ஜிஎஸ்டி வரி பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில நிதி அமைச்சர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் மாநில வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என முதலமைச்சர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய 8 மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் டெல்லியில் ஒன்று கூடி மத்திய அரசால் முன்மொழியப்பட்ட ஜிஎஸ்டி விகித பகுத்தறிவு குறித்து ஆலோசித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், இமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநில நிதியமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். தமிழக அரசு சார்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த கூட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவை பதிவிட்டிருக்கிறார். மாநில வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என தெரிவித்திருக்கிறார். சீர்திருத்தத்தின் நோக்கத்தை வரவேற்கும் அதே வேளையில் எந்த ஒரு குறைப்பும் நலத்திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை தக்க வைக்கும் மாநில வருவாயை குறைக்க கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். குறைந்த விகிதங்களின் நன்மைகளை நேரடியாக சாதாரண மக்களை சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். வருவாய் நலன்களை பாதுகாக்கவும் நியாயமான விளைவுகளை உறுதி செய்யவும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசின் ஆதரவை கோரும் ஒருமித்த வரைவு என்பது உருவாக்கப்பட்டது எனவும் ஜிஎஸ்டி கவுன்சில் முன் இது சமர்ப்பிக்கப்படவும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டெல்லி கர்நாடக அரசு இல்லத்தில் ஜிஎஸ்டி வரி பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில நிதியமைச்சர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவை பதிவிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமன்.